Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 519 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். இந்த அமானுஷங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுடைய வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னாவே அந்த அமானுஷங்களுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுதுங்க. பல நேரங்கள்ல அந்த மீடியம் நம்மளுடைய ஹியூமன் பாடியா இருக்கு. அதனால தான் நிறைய பேர் பேய் பிடிச்சு பயங்கரமா ஆடுறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல அது உங்களுடைய உடம்புக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணி அன்சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளுக்குள்ள அது வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 100ல ஒருத்தருக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல், நீங்க அந்த ஒருத்தரா இருந்தா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர டெரிஃபைங்கா இருக்கும்ல. வெல், இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. வெல், இந்த சம்பவத்தை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு பெங்களூர்ல இருந்து சுனிதா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டில் இருந்தே வர ஆரம்பிப்போமே. சுனிதா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்தவங்க. அவங்க பெங்களூர்ல தான் பிறக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா எங்க இருந்துன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மைசூர்ல இருந்து. ஸோ அவங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மைசூர்ல தான் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சதுனால அவங்க வந்து பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. சோ சுனிதாவுடைய குடும்பத்துல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா சுனிதா, அவங்களுடைய தங்கை, அதுக்கப்புறம் அப்பா அம்மா 4 பேர் கொண்ட குடும்பம். அவங்களுடைய தாத்தா பாட்டி, அதாவது அப்பாவுடைய அம்மா அம்மா எங்க இருக்காங்கன்னா பெங்களூர்ல இருக்காங்க. அம்மாவுடைய அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருக்காங்க. சோ இதுதான் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட். சோ சுனிதா இந்த நிகழ்வு நடக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்ததா வந்து சொல்றாங்க. சோ இவங்களுக்கு இந்த எக்ஸாம் ஹாலிடேஸ் எல்லாம் வரும் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. சோ அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஹாலிடேஸ்ல வந்து சென்னைக்கு வந்துருவாங்க. அவங்களுடைய தாத்தா பாட்டி, அதாவது அவங்க அம்மாவுடைய அப்பா அம்மா வீட்டில் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆனுவல் ஹாலிடேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைசூருக்கு போவாங்க. மைசூர்ல அவங்களுடைய அப்பாவுடைய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, ஸோ அங்க வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பர்சனலா எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, அதாவது சென்னைக்கு வர்றது ரொம்ப பிடிக்குமா இல்ல மைசூருக்கு போறது ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல இவங்களுக்கு மைசூர் போறது ரொம்ப பிடிக்குமா. அதுக்கு முக்கியமான காரணம், சென்னையில வந்தா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தங்கை 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. 2 பேர் மட்டும் தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மைசூர்ல அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல போகும்போது நிறைய குழந்தைகள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக ஒரு 10-15 பேர் சேர்ந்துருவாங்க. எனி டைம் வந்து ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ பர்சனலாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைசூருக்கு போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் இவங்க 8th படித்து முடிக்கிறாங்க. 8th ஆனுவல் டே ஹாலிடேஸ் வருது இல்லையா, ஸோ அந்த ஹாலிடேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே ஸ்டார்ட் ஆகும்போதே அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டு மைசூருக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அங்கே அவங்க ஜாலியாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 8th 9th 7th 6th இந்த மாதிரி குரூப் தான். ஆனா அதுல ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணு, அதாவது அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுடைய அக்கா வந்து காலேஜ் படிக்குதுங்க. சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே வந்து இவங்க கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு ஒரு நாள் என்னன்னா, நம்ம கதைகள் எல்லாம் பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச கதை ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுனிதாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச கதை வந்து சொல்றாங்க. அப்படியே அந்த டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 10 பேர்ல 10வது ஆள் யார் வந்து கதை சொல்லணும் அப்படின்னா அந்த காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கதை சொல்லணும். நார்மலா வந்து கதை சொல்லாம அந்த பொண்ணு வந்து சின்ன பசங்களா இருக்காங்களே, கொஞ்சம் சீன் போடுவோமே, பயம் பொறுத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேய் கதைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்குதுங்க. ஸோ பேய் கதைகளை சொல்ல 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 சின்ன குழந்தைங்க, அதாவது 8வது படிக்கிறவங்க 7வது படிக்கிறவங்க சின்ன பசங்க தானே, ஸோ அவங்களாம் பயப்படுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா கதை சொல்ற அவங்களே பயப்படுறாங்களாம். ஆனா இந்த கேட்கிற பசங்க வந்து பயப்படல, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏய் என்னங்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அக்கா போங்கக்கா, இதெல்லாமே வந்து பேய் கதையா, இதெல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்த போறியா அப்படின்றதெல்லாம் வேற வந்து கலாய்ச்சி விட்டுருக்குங்க.
ஸோ இதனால அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு எப்படியாவது பயத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது காலேஜ்லேருந்து ஒரு 2-3 பசங்களும் வந்திருக்காங்க, 2-3 பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் இந்த மாதிரி ரியலாக பேய்கள் வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சில கேம்ஸ், ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் பேயெல்லாம் ஒன்றும் வராது, பட் நம்ம அந்த பேய் வந்த மாதிரி இவங்களெல்லாம் பயம்படுத்தலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு தாட்டு. ஸோ இதே வந்து சின்ன பசங்க கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு நைட்டு வந்து எங்களுடைய ரூமில் ஒரு ரிச்சுவல் பண்ண போகிறோம். ரிச்சுவல் பண்ணால் நம்ம ரூமில் இந்த ஆவியெல்லாம் வரும், அப்புறம் ஓஜா போர்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஓஜா போர்டில் அந்த ஆவிகள் கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இந்த சின்ன பசங்களாம் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிடுறாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 4 பேர் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிடுறாங்க. ஆனால் மிச்சம் 6 பேர் வந்து ஐயோ அக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா, நாங்கள் வரல, நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த 4 பேரில் யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சுனிதாவுடைய தங்கை, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று பண்ண போது இல்லையா, அந்த பொண்ணுடைய 2 தங்கைகள். ஸோ இந்த 4 பேருமே பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே கிட்டத்தட்ட 8 பேருங்க, அதாவது 4 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8வது படிக்கிறாங்க, 8வது 7வது படிக்கிற பெண்கள், மிச்சம் 4 பேர் காலேஜ் போகிறவங்க. இந்த 8 பேருமே சேர்ந்து ஒரு பேய் வர்றதுக்குண்டான ஒரு ரிச்சுவல் வந்து பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக வந்து இந்த ரிச்சுவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓஜா போர்டில் வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எதுக்குமே ஆன்சரே இல்லைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வரைகிறாங்க. வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மெழுகுபத்தியெல்லாம் வைக்கிறாங்க. மெழுகுபத்தியெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிச்சுவல் எங்கேயோ பார்த்துருக்காங்க, அது வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சரி எல்லாருமே வேலைக்கு ஆகல, நம்ம வந்து எல்லாம் படுத்து தூங்கலாம் அப்படின்னும் போது பட்டுன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ரூம் வந்து சாத்தப்பட்ட நிலையில தான் இருக்கு. ஜன்னல்கள் வந்து மூடப்பட்டிருக்கு, இது கதவு வந்து மூடப்பட்டிருக்கு, ஃபேன் கூட ஆஃப் பண்ணியிருக்காங்க. நான் மெழுகுபத்தியில் எரியுது இல்லையா, ஸோ ஃபேன் கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து காற்று அப்படின்றது சுத்தமாக கிடையவே கிடையாது. எல்லாருமே வேர்த்து ஊற்றிட்டு இருக்காங்க. 8 பேரும் உட்காந்துருக்காங்க, அந்த சர்க்கிளை சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுபத்தி பொருத்தி வச்சிருந்தாங்களே, அப்படியே காத்தடிச்சா அப்படி ஊதி விட்டா எப்படி வந்து ஆடுமோ அந்த மாதிரி ஒரு சில மெழுகுபத்தி வந்து ஆடுது, காத்துக்கு ஆடுது. அப்புறம் 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுதுங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோ, இல்லை ஏதாவது ஒரு அமானுஷம் உள்ளே வந்துருச்சோ அப்படின்ற ஒரு டவுட்டு. ஆனால் இந்த பெரிய பசங்களுக்கு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. ஆனால் சின்ன குட்டி பசங்களாம் அக்கா இன்ட்ரெஸ்டட் ஆயிடுச்சுக்கா, ஏதோ ஒன்று வந்துருச்சுக்கா, நம்ம ஓஜா போர்டில் கேள்வி கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெரிய பசங்களுக்கு செம்ம இல்லை, என்னடா இது, நம்ம ஏதோ விளையாட்டுக்கு போனோம் ஆனால் உண்மையிலேயே தான் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி இருந்தாலும் அந்த கெத்தை விட்டுறக்கூடாது இல்லையா, அந்த கெத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேள்விகள் கேட்குறாங்க ஓஜா போர்டில். அவங்க கேட்குற கேள்விக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு காயின் வச்சுருக்காங்க. கையை வந்து அந்த காயின் மேலே வச்சுருக்காங்க. எஸ் இல்லை நோ அப்படின்னு வந்து போகும் இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் போய் நிற்குது. நீ வந்து ஒரு ஆன்மாவான்றாங்க, எஸ்ஸில் போய் நிற்குது. நீ வந்து யார் மேலேயாவது கோபமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எஸ்ஸில் போய் நிற்குது. சரி எங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணுவியா, எங்களை ஏதாவது தாக்குவியா அப்படின்னு கேட்டால் நோவில் வந்து போய் நிற்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக சரி நாங்கள் இந்த கேமை முடிச்சுக்கலான்னு இருக்கோம், முடிச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ன்னு போய் நிற்குதுங்க. சரி எஸ்ன்னு முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டு கேட்டெல்லாம் போட்டு அந்த கேமை முடிச்சுட்டு இவங்க வந்து படுத்து தூங்குறாங்க. இது சுனிதாவுடைய தங்கையும் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வராங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுனிதா வந்து அங்கே போயிருந்தாங்க இல்லையா, போகும்போது அவங்க தங்கை கூட போனாங்க. 2 பேரும் தனியாக போகல. அவங்களுக்கு வந்து இந்த பொம்மைகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து ஒரு பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ அந்த பொம்மையை வந்து இவங்க கையில் எடுத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க. அந்த ரூமில் வந்து அந்த பொம்மை கூட தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்பியும் இவங்க வந்து ரிட்டர்ன் வராங்க. பொம்மை வந்து ஒரு டெடி பேர்னு வச்சுப்போமே, ஒரு இவ்வளோ சைஸ் பெரிய டெடி பேர். ஸோ அந்த டெடி பேரை வந்து தூக்கிட்டு இவங்க வந்துடுறாங்க, இவங்களுடைய ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்து நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரூம்ல ஒரு சில ஆக்டிவிட்டி, அதாவது சேர் மேல ஒரு டெடி பேரை வச்சிருக்காங்க. அதே டெடி பேரை தான் வச்சிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் இருக்கு. பெஞ்சில் வந்து வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சிருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கீழே விழுகிறது வந்து சவுண்டு கேட்குது. அப்படியே
கண்ணு முழிச்சு பார்த்தா 1 மணி ஆகுதுங்க. 1 மணிக்கு பாட்டில் வந்து கீழே விழுந்திருக்கு. சரி, காத்துக்கு விழுந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஜன்னல்கள் வந்து மூடப்பட்ட நிலையில இருக்கு. பாட்டிலுமே கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் பாட்டில். ஸோ 1 லிட்டர் பாட்டில் வந்து ஸ்டீல் பாட்டில் கீழே விழுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வெயிட்டும் ஜாஸ்தி. எப்படி அவ்வளோ காத்து ஒன்றும் அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலை எடுத்து திரும்பியும் வந்து அவங்க சேர் மேல, அதாவது பெஞ்ச் மேல வைக்கிறாங்க. பெஞ்ச் மேல வச்சுட்டு திரும்பியும் அவங்க வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல திரும்பியும் அந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுகுதுங்க. இவங்க திரும்பியும் எழுந்து பெஞ்ச் மேல வைக்கிறாங்க. திரும்பியும் படுக்கிறாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல திரும்பியும் அந்த பாட்டில் வந்து கீழே விழுகுது. இப்போ இவங்களுக்கு வந்து பயம் உண்டாகுது. என்னடா இது பாட்டில் அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கு, யாராவது தள்ளி விடுறாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. யாரும் இல்ல, தங்கை வேற நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. ஸோ சுனிதாவுக்கு இப்போ லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க ஒரு டெடி பேரை வந்து எடுத்துட்டு போனாங்க இல்லையா, ஒரு பொம்மை. அந்த டெடி பேர் வந்து அந்த பெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற சேர்ல தான் வந்து வச்சிருந்தாங்க. அந்த டெடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ல கிடையாது. ஆனால் அந்த டெடி பேர் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பெட் இருக்கு இல்லையா, பெட்டுக்கு கீழே ஃப்ளோர்ல வந்து அந்த டெடி பேர் இருக்குங்க. அதுவும் யாரோ வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உட்கார வச்ச மாதிரி இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு இந்த டெடி பேரை நான் அங்கே சேர்ல தானே வச்சிருந்தேன், எப்படி இங்கே வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம். சரி, திரும்பியும் அந்த டெடி பேரை எடுத்து அந்த சேர்ல வைக்கிறாங்க. சேர்ல வச்சுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா தூங்குறாங்க. தூங்குனதுக்கு அப்புறம் திரும்பியும் அந்த பாட்டில் வந்து கீழே விழுகுது. கீழே விழுந்த உடனே இவங்க எழுந்துக்கிறாங்க. எழுந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, அந்த டெடி பேர் அந்த சேர் மேலே கிடையாது. அந்த பெஞ்சுக்கு பக்கத்தில் தானே சேர் இருக்கு, சேர் மேலே இல்லாமல் எங்கடா இருக்குன்னு பார்த்தா திரும்பவும் அந்த டெடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெட்டுக்கு கீழே வந்து இருக்குங்க. இப்போ இவங்களுக்கு செம்ம பயம். இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்மளுடைய தங்கை தான் நம்மளை பிராங்க் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி, இதை பற்றி காலையில் பேசிப்போம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இதை வந்து கவனிக்காமல் இவங்க வந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க தங்கை கிட்ட போய் இது மாதிரிலாம் நடந்தது, நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க தங்கை வந்து இல்லை நான் எதுவும் பண்ணலக்கா, நான் நல்லா தூங்கிட்டேன், செம்ம டயர்டில் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா இது, இவ வேணும்னே விளையாடுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு நான் மட்டும் ரூம்ல தூங்குறேன், நீ வந்து என் கூட தூங்காத, நீ வந்து தாத்தா பாட்டி கூட போய் படுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கை வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. ஸோ சுனிதா மட்டும் அன்னைக்கு நைட்டு தனியா அவங்க ரூம்ல வந்து இருக்காங்க. கரெக்டா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அரௌண்ட் ஒரு 12 மணி இருக்கும். திரும்பவும் அதே ஸ்டீல் பாட்டில் கீழே விழுகுது. கீழே விழுந்த உடனே இவங்க முழிச்சு பார்க்குறாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு கிளியராக தெரியும், ரூமில் இவங்களை தவிர வேற யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டீல் பாட்டில் எப்படி கீழே விழுந்தது, வாட்டர் பாட்டில் எப்படி விழுந்தது அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்த செகண்டே அவங்க எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற சேர், அந்த சேரை பார்க்குறாங்க. சேரில் டெடி பேர் கிடையாது. டெடி பேர் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்க்குறாங்க. அவங்களுடைய கட்டிலுக்கு கீழேயும் அந்த டெடி பேர் இல்லை. ஒருவேளை தங்கை எடுத்துகிட்டு போயிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த பாட்டிலும் கூட இவங்க எடுத்து வைக்கல. ஏன்னா எடுத்து வச்சா திரும்பியும் கீழே வரும், திரும்பியும் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெட்டில் இவங்க பக்கத்தில் யாரோ படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு உண்டாகுது. என்னடா இது, யாரா நம்மளுடைய பெட்டில் நம்ம பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா இவங்களுடைய பெட்டில் இவங்க பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்தது யார் தெரியுமா, அந்த டெடி பேர், அந்த பொம்மை தான். அந்த பொம்மை தான் இவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவங்க பத்திரை அடித்து எழுந்து உட்காடுறாங்க. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்ன இந்த பொம்மை எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொம்மையை எடுக்கிறாங்க. பொம்மையை எடுத்துட்டு மேலே பரணை இருக்கு இல்லையா, அந்த பரணை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பொம்மையை வச்சுட்டு இவங்க திரும்பியும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பரணையில் ஒரு சில பொருள்கள், சின்ன சின்ன பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த பொருள்கள் வந்து பரணையிலேருந்து கீழே விழுக ஆரம்பிக்குது. அந்த சவுண்டில் திரும்பி இவங்க எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு என்னடா இது பொருள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பொருளெல்லாம் எடுத்து சைடில் ஓரமாக வச்சுட்டு திரும்பி வந்து படுக்கலான்னு பெட்டில் வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே இன்னொரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, அந்த டெடி பேர், பரணை மேலே அந்த டெடி பேரை வச்சாங்க இல்லையா, அந்த டெடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுடைய பெட்டு மேலே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அது உட்காந்துக்கிட்டு இருக்கிற சைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு செம்ம பயம். ஆனால் இதை பற்றி எப்படி தாத்தா பாட்டி கிட்ட சொல்கிறது, தாத்தா பாட்டி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. அப்பா அம்மா கிட்ட போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணோம், பேயை வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா அப்பா அம்மா தோலை உரிச்சிருவாங்கன்ற பயத்திலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருப்போம், காலையில் இந்த டெடி பேரை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முழுவதும் இவங்க வந்து தூங்காமல் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க.
நைட்டு முழுவதும் அந்த டெடிபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் இல்லைங்க, லைட்டாக கொஞ்சம் கண் அசந்து கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த டெடிபேர் இவங்களுடைய பெட்டில் இருக்கு இல்லையா, பெட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரில் போயிருக்கு, அதுக்கப்புறம் சேர்லேருந்து திரும்பியும் பெட்டுக்கு வந்திருக்கு, திரும்பியும் பெட்டிலிருந்து கீழே தரையில் இருந்திருக்கு, ஒரு வாட்டியும் ஒரு பொசிஷனில் வந்து இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் உண்டாகுது. கண்டிப்பாக ஏதோ ஒரு அமானுஷத்தோட வேலை அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு தெரியுது. ஆனால் இவங்களுக்கு அதை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வயசும் கிடையாது. ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு முழுவதும் முடியுதுங்க. அதிகாலை இவங்க வந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ஸ்டோர் ரூமில் எடுத்துகிட்டு போய் அந்த டெடிபேரை போட்டுடலாம், டெடிபேரை போட்டு நம்ம வந்துடலாம், இன்றைக்கி நைட்டு நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டோர் ரூமில் வந்து அது தேவையில்லாத பொருட்கள் தான் போட்டு வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த டெடிபேரை அங்கே போட்டுடலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெடிபேர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போடுறாங்க. போடும்போது சும்மா போடலங்க, டெடிபேர் வந்து அந்த இடத்துல ஒரு பழைய சேர் இருந்தது. அந்த பழைய சேர் கூடயே வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு இவங்க அந்த டெடிபேரை உள்ளே வச்சுட்டு பூட்டு போட்டுட்டு, அதாவது ஒரு பெரிய பூட்டை வந்து போட்டுட்டு இவங்க வந்து வந்துடுறாங்க. அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரே சத்தம், எல்லாம் டபுள் கத்துறாங்க, ஐயோ ஐயோன்ற மாதிரி கத்துறாங்க. என்னடா இது, யாரா கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்குறாங்க. ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த ஸ்டோர் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அவங்களுடைய தாத்தா பாட்டி அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து தண்ணியை ஊற்றி அணைக்கிறாங்க. அணைச்சிக்கிட்டே இருக்காங்க. இவங்க குடுகுடுன்னு வெளியே ஓடி போய் என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள டெடிபேரை காணோம். சரி அவ்வளோதான், எரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெடிபேர் இவங்களுடைய ரூமில் அந்த சேர் இருக்குது தெரியுமா, அந்த சேர் மேலே வந்து இருக்குதுங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயத்துடைய உச்ச கட்டத்தில் இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு உடனடியாக வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இருந்தால் நான் இப்போ தான் நான் போனேன், கிட்டத்தட்ட ஒரு மாதம் அங்கே தான் இருப்பேன், நான் 3-4 நாள்லேயே திரும்பி வரேன்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு உங்கள் கூட இருக்கணும் போல இருக்குது, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி கிளம்பி இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. போயிட்டு அடுத்த வருஷம் வந்து போவாங்களான்னு பார்த்தா அடுத்த வருஷமும் போல, லீவில் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷமாக நான் போக மாட்டேன்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இப்படியே வந்து இவங்க தள்ளி போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போது +2 எல்லாம் முடிச்சிட்டாங்க. +2 எல்லாம் முடித்த உடனே, ஏம்மா இத்தனை வருஷமாக நீ வரவே இல்லையாம்மா, எப்பயாவது வாமா, அவங்கள பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி கூப்பிட்றாங்க. சரி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகும்போது இவங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதாவது இவங்க அவங்க தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து வரும்போது பக்கத்தில் ஒரு பில்டிங் வந்து அப்போ தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாங்களோ அதே மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் அந்த பில்டிங் ஃபுல்லாக எரிஞ்ச மாதிரி ஒரு நிலையில் பார்க்குறாங்க. அதாவது எரிஞ்சு அந்த பில்டிங் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஷாக் ஆகி அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி இது மாதிரி இத்தனை வருஷம் முன்னாடியே வந்து இந்த பில்டிங்கை கட்டினாங்க, என்னது இது எரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பாட்டி சொல்கிறாங்க, அதுவாம்மா அது ஒரு பெரிய கதைமா, நீங்கள் நம்ம ஸ்டோர் ரூமில் நெருப்பு பிடிச்சது இல்லையா, அதே மாதிரி என்னாச்சுன்னு தெரியல, அதுக்கு அடுத்த நாள் நைட்டே வந்து இந்த வீடு வந்து நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிச்சு. நெருப்பு பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபயர் சர்வீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி நெருப்பெல்லாம் அணைச்சிருக்காங்க. அணைச்சிட்டு பார்த்தா நம்ம டெடிபேர் இருக்கு இல்லையா, அவங்க அம்மாவுடைய பொம்மை, அந்த அம்மாவுடைய பொம்மை வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் இருக்குமா, அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்தா அந்த டெடிபேருக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை, அப்படியே இருக்குது. அதை பார்த்துட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, ஐயோ நம்ம டெடிபேர் எங்கே எப்படி வந்துச்சு, உனக்கு வேறு அந்த டெடிபேர் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நான் பத்திரமா நம்மளுடைய வீட்டில் வச்சுருக்கேம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உன்னுடைய ரூம் நீ எப்பவுமே ஸ்டே பண்ணுவேன், அந்த ரூமில் தான்மா வச்சுருக்கேன், நீ வந்து நைட்டு அதை கட்டி பிடிச்சி தூங்கு அப்படின்றாங்க. இவங்களுக்கு லிட்டரலாக எதுக்கப்புறம் எங்கேருந்து தூக்கம் வரும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமும் யாருன்னு கேட்டீங்கன்னா சுனிதா தான். ஸோ அன்னைக்கு காலையில், அதாவது அடுத்த நாள் காலையில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோர் ரூம் எரிஞ்சது இல்லையா, டெடிபேரை இவங்களுடைய ரூமில் பார்க்குறாங்க. ரூமில் பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெடிபேரை எப்படியாவது வந்து இந்த வீட்டிலேருந்து வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெடிபேரை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் அந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்த வீட்டில் வந்து போட்டுடுறாங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே 4-5 செங்கல்லாம் வச்சுட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ அன்றைக்கி மத்தியானம் வந்து இவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, வந்து இவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நைட்டு அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருக்குங்க. அந்த டெடிபேரை பார்த்த உடனே இவங்களுக்கு செம பயம். இப்போ வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க, ரூமுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. டெடிபேரை பார்த்த உடனே செம பயம். அப்படியே அந்த டெடிபேரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெடிபேர் உங்களை பார்த்து சிரிச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஆக ஆக அந்த டெடிபேர் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. அதாவது
சேரில் தான் உட்கார வச்சுருக்காங்க. சேர்லேருந்து கீழே இறங்கி இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பெட்டில் இவங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்து இருக்கிற மாதிரியும், ரொம்ப வருஷமாக இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு செம்ம அல்லு, உடனடியாக குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. அவங்க தாத்தா பாட்டி கிட்ட நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு பாட்டி, இந்த டெடிபேர்னால தான் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணோம், பேயை வந்து கூப்பிடுற மாதிரி, பேய்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணோம், ஒரு சில கேம்ஸ் எல்லாம் பண்ணோம். ஆனால் அந்த கேம்ஸ்னால எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சோம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அது ஏதோ ஒரு அமானுஷம் இந்த டெடிபேருக்குள்ளே பூந்துருச்சு. ஏன்னா அந்த கேம்ஸ் விளையாடும் போது நானுமே இந்த டெடிபேரை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டெடிபேருக்குள்ளே அந்த ஆன்மா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதனால தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ தாத்தா வந்து இதை நம்பலை. ஆனால் பாட்டிக்கு லைட்டாக கொஞ்சம் டவுட் இருந்தது, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா இன்னைக்கு நைட்டு வந்து டெடிபேரை வந்து ஹாலில் வைக்கலாம், பூஜை ரூம் வந்து ஓப்பனில் வைக்கலாம், பூஜை ரூமை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டெடிபேரை வந்து பூஜை ரூமை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கிறாங்க. வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க வந்து இவங்களுடைய ரூம்குள்ளே இருக்காங்க. ரூம்குள்ளே இருந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கே வந்து காத்துக்கிட்டு இருந்ததுங்க. ஸோ அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மைக்குள்ளேருந்து ஒரு கருப்பான உருவம் வந்து வெளியே வரதை வந்து லிட்டரலாக இவங்க பார்த்துருக்காங்க. அந்த உருவம் வெளியே வந்து அந்த பொம்மையை தூக்கி அப்படியே சுனிதாவுடைய ரூமுக்குள்ளே போகிறத வந்து கண் கூட பார்த்துருக்காங்க. இதை சொல்லும் போதே எனக்கு அப்படியே புல்கள்லாம் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்ததுக்கப்புறம் சுனிதாவுடைய பாட்டியும் சரி சுனிதாவும் சரி செம்ம ஷாக்கு. அவங்க தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேயோட்டும் சடங்குகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஹோமம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு அந்த டெடிபேரை வந்து ஒரு ஆன்மா வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா சுனிதாவுடைய உடம்புக்குள்ளே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுனிதாவுக்கு வந்து அன்னைக்கு அந்த பேய் இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டே பீரியட், அதாவது அவங்களுக்கு மாதவிடா முதல் நாள். ஸோ அந்த முதல் நாளுன்றதுனால சுனிதாக்குள்ளே தான் வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் சுனிதாவுடைய அப்பா அம்மா ரொம்ப தெய்வ பக்தி ஜாஸ்தின்றதுனால எப்பயுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி டாலரு, அதுக்கப்புறம் தாயத்து இதெல்லாமே கட்டி இருப்பாங்களாம். ஸோ இவங்களுடைய கழுத்துலேயும் 2-3 சாமி டாலர் இருந்தது, அதுக்கப்புறம் விபூதியெல்லாம் இட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆன்மானால இவங்களுடைய உடம்புக்குள்ளே வர முடியல. ஸோ இவங்க அந்த டெடிபேரை கட்டி பிடிச்சி உட்காந்துட்டு இருந்தனால இவங்களுடைய உடம்புக்குள்ளே வரவிருந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த டெடிபேருக்குள்ளே போயிடுச்சு. இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி அந்த டெடிபேரை வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சு எரிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக எரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது எரியும் போதே ஒரு பயங்கர பேட் ஸ்மெல், அதாவது ஒரு 10 டெட் பாடிஸை வந்து போட்டு எரிச்சா எவ்வளோ அளவுக்கு ஒரு நாற்று அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு நாற்று அடிச்சிருக்குங்க. அது எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல நடக்கிற அமானுஷங்கள் எல்லாம் டோட்டலாக கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அமானுஷம் டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா தான். ஏன்னா சுனிதா அந்த ஊர்ல இருந்து வெளியே கிளம்பி போனாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த டெடிபேர் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணல. அவங்க பாட்டியோட வீட்டில் தான் 4-5 வருஷம் அப்படியே தான் இருந்திருக்கு. ஆனால் திரும்பியும் சுனிதா உள்ள வரும்போது தான் அந்த டெடிபேருக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்லி அந்த அமானுஷம் டார்கெட் பண்ணது சுனிதாவை தான். சுனிதாக்காகவே அந்த அமானுஷம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. த மூமெண்ட் சுனிதா உள்ள வந்த உடனே, அதாவது வீட்டுக்குள்ளே வந்த உடனே திரும்பியும் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்ததுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்த இங்கிலீஷ் படம் ஆனபல் அது இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனபல் த டால் ஸ்டோரியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆனபல் டால் ஸ்டோரியை விட நம்ம இந்த டால் ஸ்டோரி ரொம்ப பெரிய ஸ்டோரியாக இருக்குது. கேட்குறதுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தாலும் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ ஆன் அ ஃபனி சைடு உங்ககிட்ட நான் கேட்க இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு பொம்மையை வச்சுருக்கீங்க, அந்த பொம்மைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஆன்மா வந்துருச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் பின் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.